ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ரவா, சர்க்கரை, பாதாம் பருப்பு, முந்திரி, திராட்சை, ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடர், எண்ணெய். பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஹோம்மேடு நெய், நானே செஞ்சுருக்கேன், வீட்லேயே செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றது இன்னொரு வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரவாவை வறுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரவா சாஃப்டாக ஃப்ரை ஆகும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா வறுத்த பின்னாடி இப்போது அதே பேனில் 1 கப் ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி வாணலில் சேர்த்து நல்லா கொதிக்க வந்த பிறகு சர்க்கரையை எடுத்து கொட்டி கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு ரவையை கொட்டி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து சர்க்கரையை கொட்டி அதுவும் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அதுவும் இன்னும் அதுலேயும் சர்க்கரையிலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் சர்க்கரையிலேருந்து தண்ணி வரும், அதுக்கு தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. ஒரு எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் கொட்டி அதுவும் ஒரு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரவா கேசரி ரெடி. சாப்பிட்டுட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.